அபிஷேகாவ இளையராஜா அவர்கள் கூடிய சீக்கிரமே வாழ்த்த போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை தான் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கடந்த வாரம் டவுன் பஸ் வாரம் போயிருந்துச்சு. அந்த ஒரு வாரம் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க. குறிப்பாக அபிஷேகா அவர்கள் வெற்றிவேறு வாசம் அப்படிங்கிற இளையராஜா சார் இசையமைச்சிருந்த முதல் மரியாதை படத்திலிருந்து தான் அந்த ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. அந்த பாடலை அவ்வளோ அற்புதமாக பாடி அங்க வந்திருந்த விஜய் ஆண்டனியே சிலிர்த்து போயிட்டு அவங்க கூட மறுபடியும் சேர்ந்து பாடியிருந்தாரு. அந்த அளவுக்கு அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு அவங்க பாடி. அங்க ஜட்ஜஸ் சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டிவியில பார்த்துருப்போம். ஆனா அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகாவை கூப்பிட்டு பேசியிருந்திருக்காரு. அண்ட் அப்போ அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடியிருந்தீங்க. கண்டிப்பா இந்த பாடலை இளையராஜா சார் பார்த்தாரு அப்படின்னா உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாரு. அதுல சந்தேகமே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப நீங்க சூப்பரா பாடியிருக்கீங்க. கடந்த சீசன்ல பவித்ரா அவர்கள் இதே மாதிரி சாகனா சர்கமோட பாடல் எடுத்து பாடியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று சாதனா சர்கம் அவர்களே நேரடியா வந்து நம்ம ஷோல பேசியிருந்தாங்க வீடியோ கால் மூலியமா. அதே மாதிரி கண்டிப்பா இந்த பாடலும் இளையராஜா சார போய் சேரும். நானும் என் சைட்ல இருந்து அவருக்கு கொண்டு போக முயற்சி பண்றேன். ஒரு கணம் அவர் இந்த பாடலை பார்த்தாரு அப்படின்னா, அதுவும் ஒரு பிஞ்சு குழந்தை மனசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்த மனசுலேருந்து அந்த வார்த்தைகள் பாடலா வந்திருக்கு அப்படிங்கும்போது, கண்டிப்பா அவரு ரொம்ப பெருமைப்படுவாரு. சொல்ல முடியாது, உங்கள அவரு வீட்டுக்கே கூப்பிட்டு கூட ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இந்த விஷயங்கள கேட்டு அபிஷேகா ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அந்த பாடல உண்மையிலேயே அவங்க அழகா பாடியிருந்தாங்க. கண்டிப்பா எப்படியாவது இந்த பாடல் இளையராஜா சார ரீச் ஆகணும். ரீச் ஆகி இவங்கள கூப்பிட்டு பாராட்டணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு ஆசையாவுமே இருக்கு. தொடர்ந்து விஜய் ஆண்டனி அவர்களுமே அபிஷேகா அவர்களுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவங்கள தன்னோட அடுத்த கான்சர்ட்ல பாட வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் அபிஷேக் அவர்கள் ப்ராப்பரா பயன்படுத்துறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல உருவாகி இருந்த கோச்சடையான் படம் ரீ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல வந்திருந்த படம் தான் கோச்சடையான். இந்த ஒரு படம் 2014ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க காமிக்கா எடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த படத்துல ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகியிருந்த இந்த படம் அன்றைய தேதிக்கு மிகப்பெரிய அளவுல சரியா போகல. மிகப்பெரிய ஒரு நட்டத்தை ரஜினிகாந்த் சாருக்கு கொடுத்திருந்துச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்த படம் அப்ப காமிக்கல் வைஸா இருந்தது. நெறைய பேத்துக்கு புரியல. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. எல்லாரும் காமிக்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் இப்ப ரிலீஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஒட்டுமொத்தமா படத்த ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ட்ரெய்லர்ல பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா இந்த முறை கோசடையான் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த முறை அந்த படம் எப்படி இருக்கும்னு நெனைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.